சுதந்திரம் என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத பிறப்புரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்த ஒரு மாவீரன். புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் இல்லை. அங்கு தனிநபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வாய்ப்பே இல்லை. பிறகு புரட்சி என்பதுதான் என்ன? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்த இளைய புரட்சியாளன் பகத்சிங் பிறந்த மண்ணிலே பிறந்த ஒரு மகத்தான மனிதன். மனித உரிமைக்காக உலகெங்கிலும் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான மனிதன். எழுத்தாளர், பேராசிரியர், நம்முடைய பேரன்பிற்குரிய பெருமகனார் ஜக்மோகன் சிங் அவர்களுக்கும் நம்முடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறோம். தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததினாலேயே பெருமைக்குரியவன் என்கிறார் நம்முடைய தாத்தா புரட்சி பாவலர் பாவேந்தன் பாரதிதாசன். நாம் பெருமைக்குரியவர்கள். ஏன்? முன்னைக்கு முன்னம் தோன்றிய மூத்த மொழி தமிழின் பிள்ளைகள், உலக மொழிகளின் தாயின் மக்கள். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு அனைத்தையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் பெருமக்கள். 5500 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை உருக்கி உருக்குகிற நுட்பத்தை வைத்திருந்தான் தமிழன் என்றால் அவன் தொன்மத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கீரையை சாப்பிட்டால் இதற்கு நல்லது, இந்த கீரையை இப்படி சமத்தி சாப்பிட வேண்டும், இந்த உணவை உண்டால் இந்த நோய் குணமாகும் என்று கணித்து பகுத்து வகுத்து நமது முன்னோர்கள் வைத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு நீ காடுகளுக்குள் மலைமுகட்டில் சென்று இந்த செடியை சாப்பிட்டால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டுபிடிக்க தொடங்கு. உன்னுடைய தொன்மத்தின் வேர் தெரியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழி இன்று வரை எந்த மேதையாலும், எந்த ஆய்வறிஞனாலும், எவராலும் சொற்பிழை, பொருள்பிழை எதையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மானுட வாழ்க்கைக்கு நெறியை தந்த மகான் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார். அவனே வியக்கத்தக்கவன் என்றால் அவனுக்கு தமிழ் பயிடுத்து வித்த ஆசிரியன் எவன் என்றார்? கம்பன், கபிலன், வள்ளுவன், இளங்கோ, சங்க இலக்கிய பாக்களை தந்த பெருமக்கள் எல்லோருக்கும் தமிழ் புகட்டிய ஆசிரிய பெருமகன் யார்? தொன்மை இலக்கணம் தொல்காப்பியம் தான் என்றால் அவனை பயிற்றுவித்தவன் அவன். அவனே 100க்கு மேற்பட்ட இடங்களில் என்பனார் புலவர் என்கிறான். எனக்கு முன்னவர்கள் கூறியது போல என்று தொல்காப்பியன் சொல்கிறான் என்றால் உன்னுடைய வேரை கண்டுணர்வன் எவன்? தமிழன் என்கிற போது ஒரு திமிர்வும் நிமிர்வும் வந்தால் நீ உண்மையிலேயே தமிழன். குனிந்து கைகட்டி ஊழ கும்பிடு போட்டு வாழ்க ஒளிக கோஷம் போட்டாய் உன்னை தூக்கி சுடுகாட்டில் போட்டான். அரசியல் வரலாற்றில் வாழ்க ஒளிக கோஷம் இல்லாத ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். தலைவன் வாழ்க, அவன் வாழ்க, இவன் வாழ்க இல்லை. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க என்ற முழக்கத்தை முன்வைத்த படை நாம் தமிழர் என்பது கட்சி அல்ல. தமிழ் தேசிய மக்கள், அடிமைப்பட்ட தமிழ் தேசிய மக்களின் உரிமை மீட்சிக்கு, விடுதலைக்கு போராட வந்த மக்கள் இராணுவம் என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் மனசில் வைத்துக் கொள்ளது. யார் நீ? வரலாற்றில் நீ யார்? நாம் யார்? தமிழர்கள். மானம், அறம், வீரம் மூன்றும் உயிரென்று வாழ்ந்த மறவர் கூட்டம் நாம். மானத்திற்காக்க உயிரையே விட்டவர்கள், அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர்கள். கடல் பட கடந்து படை பல நடத்தி உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்பை வென்று உலகத்தின் 3வது பெரிய வல்லரசை நிறுவிய அருண்மொழி சோழன் அரசேந்திரனின் வாரிசுகள். பல்வேறு நாட்டை வென்றான். எந்த இன மக்களையும் அடிமைப்படுத்தி நமது முன்னவர்கள் ஆண்டதில்லை. ஏன்? தமிழனின் மாண்பு. வரலாற்றில் செய்தி இல்லை. தமிழர்கள் இந்த நாட்டு மக்களை, இந்த இனத்தின் மக்களை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் என்ற செய்தி எங்காவது உண்டா? இல்லை. பிறகு எங்களை சிங்களவன் அடிமைப்படுத்தி ஆள நினைத்தால் விடுவதற்கு இவர்கள் என்ன பூனையா, எலியா, புலிகளடா? மாட்டுக்கு நீதி சொன்ன மனு நீதி சோழனின் வாரிசுகளுக்கு உலகில் நீதி சொல்ல நாதி கிடையாது. சின்ன சின்ன இனங்கள், 26 லட்சம் மக்கள், 10 லட்சம், 8 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று சுதந்திரமாக வாழ்கிற போது
உலகில் 13 கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ் பேரின மக்கள் ஏன் சுதந்திரம் பெற்று பெருமையாக வாழக்கூடாது? ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும்? அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அது முழுமையான விடுதலையை அடையும். உலகில் எல்லா மொழிகளும் மனிதன் பேசிய மொழி. என் உயிர் தமிழ் இறைவன் பேசிய மொழி. இந்த நிலத்தில் வணங்குகிற இறைகள் எல்லாரும் என் மூதாதைகள். என் முன்னவன் சிவன் என் ஆதிப்பாட்டன், முருக பெருந்தகை என் முன்னவன் என் முப்பாட்டன், மாயோ என் முன்னவன் என் இறை, குறிஞ்சி நில இறை, முல்லை நில இறை, மருத நில இறை, இவர்கள்தான் பெருநில முழுமைக்கும் கொண்டாடப்படுது. திருமால் பெருமாள் வெங்கடாச்சலபதி யார்? பெருமாள் திருமால் என்பது என்ன மொழி? சொல் சொல் சொல். சிவனை பாடியதில் 63 நாயன்மார்களில் ஒருவன் பிறமொழியாளர், 12 ஆழ்வார்களில் ஒருவன் பிறமொழியாளர். கடவுளை கடன் கொடுத்த இனத்தின் மக்களடா நாங்கள். கடவுளை கும்பிடுகிற வணங்குகிற கடவுளை உனக்கு கடன் கொடுத்த இனத்தின் மக்கள். என் மொழி மணிநெற்றி உமிழ் செங்கன் தலல் உரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே தந்த தமிழடா தமிழ். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் கட்டிக்காத்த தமிழ் சங்கம்ங்கிறான். அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ் சங்கம்ங்கிறான். எமது முன்னவர்களைப் போல பெருமைக்குரியவர் எவர் உண்டு? வந்திருப்பவன் இறைவன், அவன் சிவன் என்று தெரிந்தும் குற்றம் குற்றமே என்று வாதிட்ட தமிழ் புலவனின் பிள்ளைகள் நாங்கள். இறைவனே ஆனாலும் தவறு தவறுதான் என்று வாதிட்டவன் இன்னைக்கு அற்ப அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறார். இது ஒரு அரசு, இதுக்கு ஒரு ஆங்கம். இது அந்த மொழி சீரசை சந்தம் யாப்பு தொடை இப்படி அழகுற உலகிலேயே அழகுற கட்டமைக்கப்பட்ட நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரே மொழி தமிழ் என்று தமிழ் பிள்ளை தமிழ் தாயின் பேரன் மகன் நான் சொல்லல, உலக மொழியில் பேரறிஞர்கள் சொல்றான். கூட்டணி வைக்க மாட்டாயா சீமான், கூட்டணி வைக்க மாட்டாயா சீமான். முதலில் இவர்கள் என்ன பேசினார்கள்? கூட்டணி வைக்கவில்லை என்றால் உங்கள் கூட வருகிற உங்களை நம்பி வர்ற பிள்ளைகள் சோர்ந்து விட மாட்டார்களா? விடமாட்டார்கள். ஏன்? எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிறது சோற்று பசி அல்ல, சுதந்திர பசி. எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிற பசி வயிற்று பசி அல்ல, வரலாற்றின் பசி. 1000 ஆண்டுகளுக்கு மேலே எமது முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த விடுதலை பசி, பெருங்கனவு, அறம் சார்ந்த மறவர்களின் ஆட்சி என்ற புனித கனவு பசி. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பாலியல் வன்கொடுமை, இது ஏதுமற்ற தூய ஒரு தேசம் படைக்க வேண்டும் என்கிற லட்சிய பசி.